Slide 5. இந்த இதில் கட்டாயம் செலவுன்னு ஒன்று வருது இல்லையா, அதனால் என்ன அர்த்தம்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து வட்டிக்காக செலவு பண்ணுறது, சேலரிஸ்க்காக செலவு பண்ணுறது, பென்ஷன்ஸ்க்காக செலவு பண்ணுறது, இந்த மூணு ஐட்டம் டுகெதர், அது 3 ஐட்டம் மட்டுமே 64% வந்து வருவாயிலேருந்து 66% வருது. இந்த 3 ஐட்டம். Next slide சொல்லிட்டிங்களா? ஓகே. ஸோ sustainable debt nearly doubled in 5 years. நெக்ஸ்ட் ஸ்லைட் அதை பற்றி பேசுகிறோம். இந்த முழு ஆவணத்திலேயே மிக முக்கியமான ஒரு உண்மை கவனியுங்கள். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் தமிழ்நாடு ரூபாய் 4.87 லட்சம் கோடி புதிய கடனை சேர்த்து உள்ளது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலம் தனது முதல் 60 இயர்ஸ் சேர்ந்த மொத்த கடனை விட இந்த ஒரே 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. கடன் ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்து உள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்து உள்ளது. இது நாம் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கான கடன் வாங்குகிறோம் என்பதற்கான தெளிவான சான்றாகும். ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ₹1 கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. குஜராத் 17.6, மகாராஷ்டிரா 19.7, கர்நாடகா 23.4 என்ற அளவில் உள்ளன. ஆனால் தமிழ்நாடு 28.3% என்ற நிலையிலேயே உள்ளது. இது பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படும் 20% வரம்பை மிகவும் தாண்டி உள்ளது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் வீடு கட்டப்பட்டதிலிருந்து கடந்த 60 ஆண்டுகளில் வாங்கிய மொத்த கடனை விட கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளது என்று நினைத்து பாருங்கள். அதிலும் அந்த கடன் புதிய சொத்துக்களை உருவாக்க அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிக்க பயன்படுத்தியுள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ 6th ஸ்லைட், இன்ட்ரெஸ்ட் நவ் க்ரௌட்ஸ் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஸ்லைடில் நம்ம இப்போ ப்ரீஃப் பண்ணுறேன். இது அனைவரையும் கவலைக்குள்ளாக்க வேண்டிய ஒரு நிதி சார்ந்த அசாதாரண நிலை. நமது ஆண்டு வட்டி செலவு ரூபாய் 67,050 கோடியாக உயர்ந்து மாநிலத்தின் மொத்த மூலதன செலவை திட்டமான ரூபாய் 50,911 கோடியாக தெளிவாக மிஞ்சியுள்ளது. அதாவது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக செலவிடும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கடந்த கால கடன்களில் வட்டியை செலுத்துவதற்காக ரூபாய் 1.32 செலவாகிறது. இந்த நிலை முதலாக 2017-18 ஆண்டில் உருவானது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடைவெளி மேலும் விரைவடைந்து கொண்டே வருகிறது. தற்போது வட்டி செலவு மொத்தம் வருவாயில் 22.8 உள்ளது. இது விகிதம் கர்நாடகாவில் 16.4%, குஜராத்தில் 12%, மகாராஷ்டிராவில் வெறும் 10.3 மட்டுமே. மேலும் தமிழ்நாட்டின் சொந்த வரி வருவாயில் 34.8 வட்டி செலவிற்கே செல்கிறது. அதாவது மாநிலத்தின் சொந்த வரி வசூல் இயந்திரம் ஈட்டும் ஒவ்வொரு 3 ரூபாயிலும் 1க்கு அதிகமான தொகை எந்த ஒரு நலத்திட்டத்திற்கும் ஒதுக்கப்படுவதற்கு முன்பே பழைய கடன்களின் வட்டி செலுத்துவதில் கரைந்து விடுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வட்டி செலவு 61% அதிகரித்து உள்ளது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தில் மாதந்தோறும் செலுத்தும் கடன் வட்டி குழந்தைகளின் கல்விக்காக செலவிடும் தொகையை விட அதிகமாகிவிட்டது என்று நினைத்து பாருங்கள். அது மட்டும் அல்லாமல் வீட்டை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட முழு பட்ஜெட்டையும் அது மிஞ்சிவிட்டது. அதாவது
கடந்த காலத்தின் சுமை எதிர்காலத்திற்கான முதலீட்டை விழுங்கி கொண்டிருக்கிறது. ஸ்லைட் 7. ஸ்ட்ரக்சரல் ரெவென்யூ டெபிசிட் ஹையஸ்ட் எவர் ரெக்கார்ட். நமது வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஜிஎஸ்டிபியின் 2.22% ஆகும். மேலும் இது வரலாற்றிலே இல்லாத உச்ச அளவாகும். இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அது பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போது அதற்கு ஒப்பான எந்த வெளிப்புற அதிர்ச்சியும் காரணமாக இல்லை. இதன் பொருள் மிகவும் தெளிவானது. நம் சொத்துக்கள் உருவாவதற்காக அல்ல, அன்றாட நிர்வாக செலவுகளை சமாளிப்பதற்காகவே கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.